ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் படித்துறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆடிப்பெருக்கை ஒட்டி திருச்சி மாவட்டம் முழுவதும் காவிரி ஆற்றின் கரைகளில் பொதுமக்கள் கூடி நீராடி புத்தாடைகள் அணிந்து காவிரி தாய்க்கு காப்பரிசி, காதோலை, கருகமணி உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைத்து படையலிட்டு வழிபடுவது வழக்கம். இதேபோல புதுமண தம்பதியினர் காவிரி ஆற்றுக்கு வந்து காவிரி தாயை வணங்கி புது மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். அந்த வகையில் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். அதேபோல் கர்ணமண்டபம் காவிரி படித்துறை மற்றும் ஓயமேரி காவிரி ஆற்று படித்துறையில் ஏராளமான பொதுமக்கள் காவிரி தாயை வழிபட்டு ஆடிப்பெருக்கு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர். நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வச்சுருங்க. தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க, அதை மீறி போகாதீங்க. குழந்தைங்களை கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. தண்ணி ஆற்று அதிகமாக போயிட்டுருக்குது, தயவுசெய்து கேர்ஃபுல்லாக சாமி சொல்லிட்டு போங்க. குழந்தைங்க இயல்பாக மனசில் வந்து தண்ணி பார்த்து ஆசை வரும். அவங்கள ஆசை அங்கேயும் பாரு ஆட்டி கொடுத்துட்டு நீங்க கீழே இறங்குங்க. பையனுக்கு தலைதவசா, அதனால அவரு மறுப்பு பாவம் டிவியில் மறுத்தோம். அங்கே கல்ல விட்டுருங்க. அவங்க வெளியில போனதான் அடுத்தவங்க உழுவ முடியும். கூட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம வந்து சாமி கூப்பிடுறதுல மும்மாரமா இருந்துட்டு இருப்போம். நம்மளோட பொறுமையில வந்து அக்க வைக்க மாட்டோம். சுவாமி எடுப்பீங்களா? சிவகோத்திரத்தில் பிறந்த அடி உட்காந்துங்க, கீழே உட்காந்துங்க. பொருட்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு.